ஹலோ மக்களே. ஸோ இப்போ தான் விஎஸ்கேனோட வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் கெஸ்ட்டு. பட் அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரில. போய் பார்ப்போம், இருந்தாங்கன்னா பார்ப்போம், இல்லை அப்படின்னா நமக்கு கிளம்பலாம். ஸோ இன்னும் அவங்கள மீட் பண்ண போகிறதுக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்ரு. டைம் வந்து 27 மினிட்ஸ் காட்டுது, ½ அன் ஹவர் காட்டுது. மணி இப்போ 1:30 ஆயிடுச்சு. போகும்போது 2 மணி ஆயிரும். ஸோ நம்ம விஎஸ்கேனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக பேசினாப்புல. அவரோட இதெல்லாம் கஸ்டமரை வச்சுக்கிட்டே நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாப்புல. நம்மளே கரெக்டாக தாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதாவது கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஐயோ நான் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் நினைக்கல என்னடா இது என்னமோ கவரை வாங்கி வச்சுட்டு இருக்கிறான், அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்குங்க அண்ணன் பையனுக்கு நம்ம செல்லக்குட்டி அவனுக்கு வந்துட்டு ஏதாவது சரி சென்னைக்குன்னு வந்தப்போ ஏதாவது வாங்கிட்டு போனோம்ல அவனுக்கு. ஒரு பொம்மை ஒன்று பார்த்தா கியூட்டாக இருந்துச்சு. சரி அவனுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விட்டது என்னங்க நமக்கு தங்கக்குட்டி. சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்குள்ளார தாங்க இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த டிராஃபிக்னால டைமிங் தான் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்குது, வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இப்போ நான் சுற்றுறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து ஃபஸ்ட்டு மெரினா பீச் போனேன். மெரினா பீச்சில் இருந்து விஎஸ்கே மோட்டார்ஸ் வந்து டிடிஎஃப் பிச் ஷாப் பார்த்துட்டு அண்ணா நகரில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே திருப்பி வீட்டுக்கு போயிடுவேன். இதுதான் வந்து ஒரு ரவுண்டாக நான் நேற்று நைட்டே இது பிளான் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம பாட்டுக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு இவங்கள பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து ரூட்டு வேறு மாதிரி போகும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு மாதிரி சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எடுத்தேன். ஸோ கரெக்டாக அமைஞ்சிச்சு. ஸோ இப்போ இவங்கள போய் பார்க்கறது இவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டு. யாரோ ஒருத்தங்க இருந்தால் கூட சரி ஓகே அப்படிங்களாம், இல்லை 2 பேருமே இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டம். சரி ஏதோ ஒன்று நமக்கு இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துச்சு. ஸோ இவங்களோட விஷயத்துலேயும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். மக்களே நம்ம நியர்பை வந்துட்டோம். இன்னொரு 900 கிலோமீட்டர்ஸ் 900 மீட்டர்ஸ் என்னமோ இருக்குது, கிலோமீட்டருங்கிற மாதிரி. நம்ம டிடிஎஃப் பிச் ஷாப்புக்கு வந்துருக்கிட்டோம். பட் ஆனால் அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதுதான் மக்களே நடந்திருக்கு. நம்ம தேடி வந்த ஆட்கள் இல்லை. சரி மக்களே, நம்ம அப்படியே அடுத்தது வந்து நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, சரி நம்ம அதை சொல்லக்கூடாது, சொன்னால் அது தப்பாக போயிடும், பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது. நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்டை பார்க்க போகிற vlog வந்து வராது. பையன்தான், நீங்கள் உடனே புல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க. கேரளா ரைடு போயிருக்கிறாங்களாமா. ஸோ பற்றிக்கு பார்க்க முடியாது. சரி மக்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை விட்டு அப்படியே தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. டென்ஷனில் வளர்றேன். டாடா பை பை.